ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? இந்த ஒரு முட்டையை வச்சுக்கிட்டு, இந்த முட்டை இருக்கு இல்லைங்களா, இந்த முட்டையை வச்சுக்கிட்டு ஒரு எக் மசாலா ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாமா? இது வந்து எப்படி தெரியுங்களா, வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும், இந்த பாருங்கள், வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும், ரசம் சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்கும் போங்களேன். இது இந்த ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள், முட்டையோட இந்த ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? இந்த முட்டையை வச்சுக்கிட்டு ஒரு அருமையான முட்டை மசாலா ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த முட்டை மசாலா ரோஸ்ட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உண்மையாகவே சாப்பாட்டுக்கு, வெறும் சாப்பாடு வச்சு சாப்பிட்றதுக்கும் வெறும் ரச சாதம் சாப்பிட்றதுக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதாவது இது பேச்சுலர் செஞ்சாங்கன்னா உண்மையாகவே இந்த மாதிரி நம்ம டிஷ்ஷை நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிகினர்ஸ் கூட நல்லா செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்யலாம், என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு உள்ளே போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்கு என்னென்ன தேவைன்னு இது அரைக்க வேண்டியது என்னென்னு பார்த்துக்கலாமா? மசாலா அரைக்கிறது நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. இதை பாருங்க, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பூண்டு, ஓகேங்களா, ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது அப்படியே வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார் இருக்கு இல்லைங்களா, முதல்ல காஞ்ச மிளகாவை போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் பூண்டை போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த மிளகு சீரகம் எல்லாமே இருக்கு இல்லைங்களா, புளி கொண்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் அரைச்சிட்டு அப்படியே மசாலா மாதிரி நம்ம அரைச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முட்டை மசாலா ரோஸ்ட் வந்து செய்யறதுக்கு என்னன்னா, நம்ம இதெல்லாம் நம்ம சொன்ன பொருளெல்லாம் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிறோம். அது செய்யறதுக்கு இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு வானலில் வச்சுக்கோங்க. வானலில் வந்து நம்ம வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்களா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. கருவேப்பிலை வந்து இப்போ வந்து ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் வந்து கொஞ்சம் பொடியாக இது பண்ணிக்கோங்க. பொடியாக போனால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு வாயில் வந்து கொஞ்சம் வயசானவங்க சாப்பிட்டாலும் வாயில் தென்படாது. நம்ம பொடியாக இது பண்ணோன்னா அது வந்து நல்லா இது நம்ம எண்ணெயோட ஃப்ரை பண்ணும்போது மேஷ் ஆகிடும். இது நம்ம கொஞ்சம் நல்லா வதவறதுக்கு என்ன பண்ணிடணும், கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம், சால்ட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வதவிடும். இது கொஞ்சம் நல்லா பொண்ணு வரவலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்க, வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா இருக்கு இல்லைங்களா, நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா ஜாரில், மிக்ஸி ஜாரில், அதை வந்து ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை ஆட் பண்ணிட்டீங்களா? இது அப்படியே அவ்வளோதான். இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வாட்டர் ஊற்ற வேண்டியதுதான். சியோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்க நல்லா இது பண்ணிட்டாச்சு. இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது கொஞ்ச நேரம் மசாலா கொதிக்கட்டும். மசாலா கொதிச்சோடனே நம்ம முட்டையை ஆட் பண்ணிட வேண்டியதான். ஓகேங்க, இப்போ பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இதை பாருங்க, நல்லா தெரியுதுங்களா, அந்த ஓரெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. அப்படி நம்ம வரும்போது நம்ம இந்த முட்டை வச்சிருக்கோம் இல்லைங்களா, நம்ம அவிச்சு இதை பாருங்க கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த முட்டையை அப்படியே லைனாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான எக் மசாலா ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம இந்த முட்டை இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து இதை அப்படியே மேலே போட்ட வேண்டியதான். இந்த மசாலா இருக்கு இல்லைங்களா, அந்த மசாலாவில் தூக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மேலே போட்ட வேண்டியதான். அருமையான முட்டை ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எப்படின்னு போயிட்டு சேவ் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அருமையான சூப்பரான முட்டை எக் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிகினர்ஸ் அண்ட் வந்து இது பேச்சுலருக்கு செய்யறது அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்களா, அப்பா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும். வெறும் சாதத்தோட ரச சாதம் கூட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.